பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் பாக்கியத்தை கூப்பிட்டு ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்காங்க. அதுக்கு அந்த வீட்டில் எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டில் முத்துவேலு சக்திவேலு தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலையும் சக்திவேலையும் வந்து கோர்ட்டில் சொல்லி விட்டுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேலையும் சக்திவேலையும் வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. முத்துவேலு இருந்துட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பாலை கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் வீட்டில் பாண்டியன் ஒன்றும் வீட்டுக்கு வந்த மருமகளை அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு துரத்தணுன்ற அவசியமே அந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. பெத்த பொண்ணு மாதிரி தான் வீட்டுக்கு வந்த மருமகளையும் பாண்டியன் வந்து பார்த்துக்கிட்டாரு. என்னதான் எங்களுக்கு பிடிக்காதவராக இருந்தாலையும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாண்டியன் அவ்வளோ கொடூரமானவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மயிலும் நம்ம பாக்கியமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷம் பகை அவங்களே பாண்டியனை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் நீ வீட்டுக்கு வாழ வந்த மருமக நீ என்னடனா அவங்கள பற்றி இவ்வளோ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்கவும் தங்கமயில் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என் அம்மா அப்பா கூப்பிட்டு தான் என்னை அனுப்பி விட்டாங்க. ஆனால் நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனசு இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நான் தப்பான ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு பாக்கியமும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அது ஒன்று பிரம்ம முடிச்சிருக்காங்க.